அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இன்று வரை உலக பொதுமறையாக இருக்கிறது திருவள்ளுவரின் திருக்குறள். இவரின் 133 அதிகாரத்தில் கொடுங்கோன்மை எனும் அதிகாரம் ஆட்சியாளர்களை, அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கும் அதிகாரம் கொண்ட ஒரு அதிகாரம். ஒரு அரசன், ஒரு அரசு, ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டு சென்ற ஒரு தீர்க்கதரிசி திருவள்ளுவர். 56ஆம் அதிகாரத்தில் இருக்கும் கொடுங்கோன்மை அதிகாரத்தில் இருக்கும் குறள்களை கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். மேற்கொண்டாடிற் கொடிதே அலைமேற்கொண்டல்லவை செய்தொழுகும் வேந்து. ஒருவனின் மேலிருக்கும் பகையால் அவனை கொலை செய்வதை காட்டிலும் கொடூரமானது, மிக கொடியது எது தெரியுமா? குடிமக்களின் பொருள் மீது ஆசை கொண்டு அவர்களை துன்புறுத்தி அந்த துன்பத்தில் மக்களை அழ வைத்து தவறான வழியில் ஆளும் அரசாகும் என்கிறார் திருவள்ளுவர். கொலைகாரனை விட பொருளுக்காக மக்களை துன்புறுத்தும் அரசன் கொடூரமானவன்.